ஆதிரை ஒரு பெரிய மேப்போட ரூட் மேப்போட தான் உள்ள போயிருக்காங்க. பேசலாம் ஒரு மரியாதை இல்லையா, ஒரு தலைன்ற ஒரு இது இல்லையா, எதுக்கு இப்ப என்ன அடிச்சீங்க, எதுக்கு இப்ப என்ன அடிச்சீங்க அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் உடனே தான் சப்போர்ட்டுக்கு ஓடி வருவாங்களே. அந்த பொண்ணு கேரக்டர்ஸ் பாருங்க. ஹாய் வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9ல் டே வீட்டில் என்ன நடந்துச்சுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா வினோத் வந்து அங்கே கொடுத்துருக்காங்கல்ல அந்த கெட்டப்பில் உள்ள ஒரு சவுறு முடி எடுத்து வச்சுட்டு ஒரு பிளாக் கலர் பெட்ஷீட் போத்திட்டு போய் பயன்படுத்துறாங்க. ஸோ ஆரம்பிச்சிருச்சு. நான் உலகத்துலன்னு வந்தேன். இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அரோரா பார்த்து நல்லா பயந்துட்டாங்க. அப்போ தூங்கிட்டு இருந்த ஆதிரை, ரம்யா இவங்கெல்லாம் பக்கத்தில் போய் படுத்து பயங்கரமாக பயன்படுத்துறாரு. அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணுவோமேன்னு சொல்லி பண்ணாலும் இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒன்று இவனுங்க பண்ணணும், இல்லை பண்ணுறவங்கள விடணும். எங்கே அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்களோ, நம்மளாம் திட்டு விழுமோன்னு இவனுங்களுக்கு ஒருத்தம் ஃபர்ஸ்ட் வன்மோ. எனக்கு தூக்கம் வரலம்மா. என்ன அடுத்து வெஞ்சன்ஸு ப்ளஸ் இவனுங்க வந்து ஒருத்தவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அதை பாராட்டக்கூடிய மனசும் இல்லை, அவன் நல்லா பண்ணுறான்னு சொல்லக்கூடிய மனசுலாம் அவன் பாஸ்டில் பண்ண தப்பை தூக்கிட்டு வந்து நல்லா ட்ரிகர் பண்ணி மார்க் பண்ணி அவனை பயங்கரமாக கீழே போட்டு டவுன் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் இவனும் பண்ண மாட்டான், பண்ணுறவனையும் விட மாட்டான். இதில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கிறானுங்க அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே. ஸோ அது வந்து ஒரே திட்டுன்னு திட்டி உடனே சம்மந்தமே இல்லாமல் ஆதிரை ஓடி வந்து இவர் இப்படி தான் பண்ணுறாரு, இவர் இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணதுனால தான் நான் வெளியில் போயிட்டேன், அப்புறம் வந்து தர்பேஸ் வெளில போகிறதுக்கும் இவர் தான் முக்கியமான காரணம், பின்னாடி போயிட்டு புறம் பேசுறது, எதையுமே முன்னாடி இருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார், பின்னாடி போய் தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப போய் இவங்கெல்லாம் நம்ம வந்து டார்கெட் பண்ணி இவங்களெல்லாம் கீழே டவுன் பண்ணணும்னு சொல்லி ஆதிரை ஒரு பெரிய மேப்போட ரூட் மேப்போட தான் உள்ள போயிருக்காங்க. அப்படி சொல்லி திட்டவும் அவர் இங்க பாரு இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி கேரக்டரை விட்டு வெளில வந்து ஒரு பெரிய சண்டையாவே ஆயிடுச்சு. ஸோ இவனுங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கடானாலும் பண்றது இல்லை, டே நல்லா இல்லாடானாலும் ஆக்செப்ட் பண்றது இல்லை, எங்க அவன் பண்ணி ஸ்கோர் பண்ணிடுவானோ இவன் பண்ணி ஸ்கோர் பண்ணிடுவானோன்னு சொல்லி பர்சனல் வெஞ்சன்ஸ் வேற உள்ள கொண்டு வர்றது, இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் இவனுங்களால மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ கம்ருதீனும் இவங்க பார்வை மட்டும் முழிச்சிட்டு இருக்காங்க. அவள் சுபிக்ஷா வந்து ஆட்டையை போடுறதுக்கு நெக்லஸ் ஆட்டையை போட ட்ரை பண்ணுறாங்க. பட் சபரி அன்ஃபார்ச்சுனேட்லி முழிச்சதுனால அந்த பிளான் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து சேர் போட்டு சுபிக்ஷா இவங்களோட நெக்லஸ் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அப்போ சாண்ட்ரா இது நான் தான் சேர் எடுத்து போட்டேன் எழுந்திரி அப்படின்னு சொல்லும்பொழுது எழுந்திருக்கலாம், ஏன்னா அது அவங்களோட நெக்லஸ் உள்ள பிளேஸ் தான், அவங்க அந்த இடத்துல உட்காரோன்னு சொல்லும்போது எழுந்திருக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் ஏற்கனவே மார்னிங்கே ஒரு மிஷன் வந்து ஃபெயில் ஆகி போடுச்சு, வெக்கமே இல்லாமல் திரும்ப அந்த நெக்லஸை திருடுறதுக்கு வந்து குறுன்னு பார்த்தா மட்டும் கைக்கு வந்துருமா என்ன, இருக்கிறது ஆல்ரெடி தான். அது பண்ணுற சேட்டாக இருக்குது பாருங்கள் அந்த சுபிக்ஷா. உனக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் வரல, செவனேன்னு இருன்னாலும் இருக்கிறது இல்லை, மற்றவங்களாம் ட்ரிகர் பண்ணி விட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு கேவலமாக பண்ணுறது தான் அதோட வேலை. வந்து உட்காந்துக்கிட்டே டார்ச்சர் பண்ணிட்டு ஏங்க நம்மளோட நெக்லஸ் இருக்கிற இடத்துல இன்னொருத்தங்க ஆப்போசிட் டீம் வந்து உட்காந்தா நமக்கு கண்டிப்பாக ட்ரிகர் ஆக தான் செய்யும். இது ஒரு ஃபன். அப்ப நீ நகரு அப்படின்னு சொன்னா சேரை விட்டு எழுந்திருக்கல, சரி நான் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லி சேர்ல ஓரமா உட்காரும் பொழுது அவங்க உட்காந்துருக்காங்கன்னா விட வேண்டியது தானே. சரி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே, இருந்துட்டு போட்டுமேங்க. உடனே அவங்க லெக் மேல கை வச்சது எடு அப்படின்னு சொல்லி கையை இப்படிதான் தள்ளுமுள்ளு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், பேச்சாத்தான் இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா சுபிக்ஷா தான். அவங்க லெக் அங்கே வச்சிருக்காங்கன்னா அந்த லெக் மேல நம்ம கையை வைக்கலாமா சொல்லுங்க. அவங்க தான்
அப்படி நடந்துக்கிறாங்கன்னா அதை விட பல மடங்கு நீ அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரி நடந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாகி உடனே என்ன குத்துறாங்க, நெஞ்சில் குத்துறாங்க, அங்கே குத்துறாங்க, இங்கே குத்துறாங்கன்னு சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணி போய் அழுது நான் என்ன பண்ணேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் உடனே தான் சப்போர்ட்டுக்கு ஓடி வருவாங்களே. எதுக்கு இப்ப என்ன அடிச்சீங்க? எதுக்கு இப்ப என்ன அடிச்சீங்க? ஓடி வந்து எல்லாம் பேச போக உடனே வந்து விக்கல்ஸ் விக்ரம் நீங்கள் பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து ஹர்ட் பண்ணுறீங்க, இது சரியா, நீங்கள் வந்து தப்பு தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசப்போ உடனே கனி நீங்கள் பண்ணுறது தப்பு, இப்படி வந்து ஃபிசிக்கலாக ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இப்படி வாலண்டரி, அதாவது இந்த வீட்டில் அவங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஓடி வருவாங்க. எவன் வந்து தேவையில்லைன்னு இவங்க முடிவு பண்ணுறாங்களோ, டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையே இல்லைனாலும் இவங்களே மேக் பண்ணி ஓடி போய் அங்கே எல்லாரும் ஓடி போய் அவங்க மேலேயே விழுறது தான் இவங்களுக்குள்ள ஒரு கேவலமான எண்ணங்கள் தான் இது ஆக்சுவலாக. சரி ஓகே, நான் இப்படி யோசிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பொறுத்து சாமியாரா அவன் பொட்டை பார்த்து குத்துறான்னு எவ்வளோ பொறுத்து பார்த்தாரு, எவ்வளோ வார்னிங் பண்ணிட்டாரு, எவ்வளோ கெஸ்டெல்லாம் அனுப்பி கூட தீபக் கூட அழுதுட்டு போனார். இது இந்த மாதிரி இல்லைடா ப்ரோக்ராம், இது வேற மாதிரிடா, இது பயங்கரமாக இத்தனை சீசன் போயிருக்குடான்னு சொல்லி எவ்வளவோ பண்ணி அட்வைஸ் பண்ணி அது பண்ணி சேது சார் வீக்கெண்டில் கழுவி ஊற்றி என்னென்னவோ மசாலாலாம் போட்டு பெரட்டி பார்த்தாலும் இவனுங்களுக்கு 24/7 ஒரு கண்டென்ட்டுமே சுவாரஸ்யமாக கொடுக்கறதில்ல. திரும்பவும் கூப்பிட்டு இத்தனை சீசனில் நான் இப்படிலாம் அட்வைஸே பண்ணலடா, ஏன்டா என் உயிரை எடுக்கிறீங்க, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் மீண்டும் ஹவுஸ்மேட்ஸ் உங்களுக்கு பிளான் பண்ணி அந்த டாஸ்க்கை கொடுத்து காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு உள்ளே கொடுத்தா ஒரு 10 நிமிஷம் கூட அந்த கேரக்டரில் இருந்து தொலைய மாட்டேங்கிறடா, உங்களுக்கு என்ன தாண்டா பிரச்சனை, இதுக்கப்புறம் நான் என்ன தாண்டா உங்களுக்கு இறங்கி வந்து சொல்லணும், எனக்கு உங்கள் மேலே உள்ள ட்ரஸ்ட்டு போயிடுச்சு, அது மாதிரி நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் போயிடுச்சு, உங்கள் மேலே எனக்கு சுத்தமாக மரியாதையே போயிடுச்சு, இதுக்கப்புறம் அந்த மரியாதைலாம் வரணும்னா நீங்கள் அதை ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதை நீங்களே காப்பாற்றுங்க, நீங்களே அதை சம்பாதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக கழுவி ஊற்றிட்டு போயிட்டாரு. நான் அசிங்கப்பட்டது மட்டும்தான் மிச்சம். ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டரை இவ்வளோ ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா இவனுங்கள்ட்ட தாங்க கற்றுக்கணும். பிக் பாஸ் சொல்கிறாரு, ஏங்க நீங்களும் ஆல்ரெடி ஆக்டர்ஸாக இருந்திருக்கீங்க, இங்கே நடிப்புக்காக வாய்ப்பு கேட்டு வந்திருக்கீங்க, இந்த பிளாட்ஃபார்மை நல்லா பயன்படுத்திங்கன்னா பயங்கரமாக வரலாம், ஏன் இவ்வளோ ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க? என்னவோ பல நாள் வாழ்ந்த வீடு மாதிரி இருக்கீங்க. கொடுத்துருக்க டாஸ்கில் உங்களோட கேரக்டராக எப்போ இருக்கிறீங்க, கொடுத்துருக்க கேரக்டராக எப்போ மாறுறீங்க, நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, இது என்னாலே ஃபைன் பண்ண முடியல. ஐ டோன்ட் சி யுவர் ஃபயர், அதாவது அந்த ஃபயரை உங்கள் கண்ணில் நான் பார்க்கவே இல்லை, ஏன் இவ்வளோ கேவலமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? கரியரோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகணும் தானே வந்திருக்கீங்க. வீக்கெண்ட் ஆனால் சேது சார்ட்ட சார் அட்வைஸ் பண்ணி விடுங்க, பசங்க நல்லா பண்ணுவானுங்கன்னு உங்களுக்காக நான் அவர்கிட்ட சத்தியம் பண்ணி நான் இப்போ அசிங்கப்பட்டு நட்ரோட்டில் முச்சந்தியில் நிறுத்திட்டீங்களேடா, ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கடா, உங்களுக்கு என்னடா பிரச்சனை வருது, இந்த வீடு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு கொடுத்துருச்சோ, வெளில உள்ள பிரச்சனைகள்லாம் உள்ளே இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப எல்லாம் அங்கங்கே ரொம்ப சேஃப் அண்ட் செட்டில் ஆகிட்டீங்களோ, கொஞ்சம் எழுந்து வாங்கடா, நானும் எவ்வளோ தாண்டா இறங்கி வந்து சொல்கிறது, இதுக்கப்புறம் நான் என்ன தாண்டா பண்ணி தொலையிறது. சாரி பிக் பாஸ். என்ன வினோத், உட்காருங்க. இதுக்கப்புறம் நான் இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், நான் ஒரு பெல் அடிப்பேன், அந்த பெல்லில் உங்களோட குரூப்புக்குள்ளே யார் கேரக்டராக இல்லாமல் ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள இந்த டாஸ்க்லேருந்தே வெளியேற்றிடுங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு வார்னிங் கொடுத்துட்டாரு பிக் பாஸ். அப்போ தான் இவர் வினோத் எவ்வளோ சூப்பராக நீங்கள் ஆரம்பிச்சிங்க, ஸோ என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படி சொன்னே அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை பிக் பாஸ் நான் வந்து நல்லா தான் ஆரம்பித்தேன், காலைல ஒரு பேய் கிட்ட பொண்ணு போட்டேன், அதில் எல்லாரும் வந்து என்னை பயங்கரமாக வந்து பேசுனதும் எனக்கு மூடு அப்செட் ஆயிடுச்சு, அதனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, அதே மாதிரி நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னார். நிஜமாலுமே தாங்க அவர் ஒரு ஃபன்னாக பண்ணார். உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா இப்படி பண்ணாதீங்க, நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவர் தலைமையில மார்னிங்கே ஏறி உட்காந்தா அப்புறம் அந்த டே ஃபுல்லாக எப்படி விடியும், கேவலமாக தான் போச்சு அவருக்கு. உடனே சுபிக்ஷா ஆக்டிங் போட்டு பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் அப்படின்னு அவங்க ஒரு ஆக்டிங்கு. பிக் பாஸ் உடனே வராத கண்ணு தண்ணியை விக்ரம் எங்கேருந்தோ கொண்டு வந்து வா வா கண்ணு தண்ணியே வா ப்ளீஸ் வந்து தோலை, ஐயோ பிக் பாஸ் என்னை பார்க்குறாரு, கேமராலாம் பார்க்குது, நான் ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், நான் வேற டாப் மோஸ்ட் ஸ்டாண்டப் காமெடியன் வா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போக
ரம்யா பிக் பாஸ் என்னங்க ரொம்ப நம்புறீங்க பிக் பாஸ் அப்படி இப்படி இதெல்லாம் அவரே வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் இறங்கி வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் அவரே சொல்லிட்டாரு, டே 10 நிமிஷம் தானே அந்த கேரக்டரில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் திரும்ப ரம்யாவாகவும் அரோராவும் பார்வதியாவும் கம்ருதீனாவும் விக்கல்ஸ் விக்ரமாவும் மாறி தொலைறீங்கடா, என்ன தாண்டா பண்ணுறதுன்னு சொன்னதுக்கு அப்புறமேலும் பர்ஃபார்மன்ஸ் அள்ளி அப்படியே தெளிக்க விடுதுங்க. இதுங்களுக்கு என்ன சொன்னாலும் உரைக்க போகிறதில்ல, கேட்க போகிறதில்ல, அதன்படி நடக்கவும் போகிறதில்ல. இதுங்கெல்லாம் இந்த சீசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துச்சுங்களா? பிக் பாஸ்னா என்னன்னு தெரியுமா? ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் கிடையாது, ஒரு இன்னோவேட்டிவ் கிடையாது. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தால இங்க வந்து குத்த வச்சேன். ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும்னு கிடையாது. டீமும் டாஸ்க்னு வந்துச்சுன்னா பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் தூக்கி ஓரம் கட்டணுன்ற காமன் சென்ஸ் கிடையாது. ஐயோ பயங்கர கேவலம். சரி வாங்கடா ஒரு கேமாவது விளையாடுங்கடான்னு சொல்லிட்டு கேமிங் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க விளையாடுங்கன்னா அங்கே ஒரு கேமை முடிச்சுவிட்டு திரும்ப வெளியில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு யாரை பிரச்சனையும் அவங்க சுபிக்ஷாவும் வெளில அனுப்பிச்சிட்டு போய் நெக்லஸ் திருடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். அது டே உண்மையிலே வீரன்றவன் யாரு, திருடன்றவன் யாரு சொல்லுங்க? ஆளை ஒரு வீட்டில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு திருடிட்டு போகிறதாங்க சொல்லுங்கள்? ஆள் இல்லாதப்ப திருடணும், ஓகே, அது வந்து இப்போல்லாம் பை த நேச்சுராக நடக்கணும். இவன் அடைச்சி வச்சு அங்கே பிடிச்சிக்குவானாமா, அந்த பிட்வீன் கேப்பில் இவங்க வந்து நெக்லஸ் எடுத்து ஒளிய வைப்பாங்களாமா. அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. சுபிக்ஷா எடுத்து பிரஜன் கையில் கொடுக்க பிரஜனை எடுத்து போய் ஒளிய வச்சுட்டாரு. திரும்ப இவங்க சபரி வந்து நான் பார்த்துட்டேன்னு சொல்லி அந்த கேங்க எல்லாமே மாடர்ன்லேருந்து சினிமாலேருந்து எல்லாம் வந்து தேடுதுங்க. அப்போவும் ஒன்றும் கிடைக்கவே இல்லை. தேடுற அதுங்களுக்கும் ஒரு அறிவு இருக்கிறது இல்லை. உடனே சரி பிரஜன் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு அவரையாவது ஃபாலோ பண்ணாங்களா? ஃபாலோ பண்ணவே இல்லைங்க. அவர் ஃப்ரீ பண்ட் மாதிரி சுற்றி எங்கே நெக்லஸ் வச்சுருந்தோமோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து பிக் பாஸ் வீட்டில் முன்னாடி என்ட்ரன்ஸில் மேலே தூக்கி போட்டுட்டார் அவர். இப்போ வீடு ஃபுல்லாக இதுங்க தேடிட்டு இருக்குதுங்களாமா, ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிகிட்டு இருக்குதுங்க. என்ன ஒரு கேவலமான விஷயம். அப்போது அங்கே தேடிட்டு இருக்கும்போதே உடனே சபரி வந்து அவர் பெரிய அப்படியே வீரன் நிலையாக வந்து அங்கே சுபிக்ஷா நின்றுட்டு இருக்கும்போதே வந்து எடுத்துகிட்டு போகிறாராம்மா. டே என்னடா டாஸ்க்கு தெரியுதா தெரியலையாடா? இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது என்ன சொல்யூஷன் தெரியாமல் அடுத்து உடனே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது சரியா தப்பா, அது சுவாரஸ்யமா இருக்குமா, இதெல்லாம் அவங்க யோசிக்கிறதுக்கு டைம் அவங்க யாருக்குமே கிடையாது. ஓடுனது மட்டும்தான் பார்த்தாங்க, அங்கே நான் எடுத்தது அவங்க பார்க்கல. சரிடா நீங்க இப்படிலாம் பண்றீங்களா, வாங்க அட்ரஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு தலைன்ற பேர்ல இது ஆக்சுவலாக ஆள் இல்லாத பொழுது நீங்கள் எங்களெல்லாம் அங்கே அடைச்சி வச்சு இங்கே எடுத்தது தப்பு தான், ஸோ நீங்கள் வந்து நெக்லஸ் எடுத்தது தப்புனா நாங்கள் எடுத்ததும் தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி எழுந்து அதை தான் நானும் முன்னையிலேருந்து கத்தி சொல்லிட்டு இருக்கேன், அதே தான் நீங்களும் அட்ரஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆமாம் பார்வதி நீ சொல்கிறதான் நானும் சொல்கிறேன், இப்போ உன்னோட கருத்தை நான் திருட கிடையாது அப்படின்னு சொல்லும்போது சரி வேண்டாம் வாக்குவாதம் வேண்டாம்னு சொல்லி கம்ருத்தினி எழுந்து அடக்க போகும்போது ஏய் நீ உட்காரு, ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவோம். இவர் உடனே ட்ரிகர் ஆகிட்டு நீ என்ன அப்படி சொல்ற, நீ வாய மூடுறி அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் வந்து ரொம்ப அதிகமாக போக சம்மந்தமே இல்லாம நீ சோறு தான் திங்கிறியா என்னத்த திங்கிற அப்படி சோத்தைத்தான் நீ திங்கிறியான்னு கேட்ட அன்னைக்கு கேட்ட ஒரு கேள்விக்கும் உன்னோட இது உன்கிட்ட பர்சனலாக உள்ள எல்லா விஷயத்தையும் நான் துண்டிக்கிறேன்னு சொல்லி கம்ருதீன் சொன்னதுக்காகவும் ப்ளஸ் வந்து நாமினேஷன் பண்ணுறதுக்கு லெட்டர் மொட்டை கடுதாசி எல்லாம் போட்டதெல்லாம் வெஞ்சன்ஸ் எல்லாம் மனசில் வச்சுட்டு திவ்யா சம்மந்தமே இல்லாமல் விமன் ஒரு பொண்ணு பேசும்பொழுது எப்படி வந்து வாடி போடின்னு பேசலாம், ஒரு மரியாதை இல்லையா, ஒரு தலைன்ற ஒரு இது இல்லையா? பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. டே இது காலங்காலமா நடந்துட்டு இருக்க விஷயம் தானடா. எந்த தலை வந்தாலும் எவனும் மரியாதை கொடுக்கறது இல்லை, எவனும் சொல்றதை கேட்கறது இல்லையே. ப்ராப்பரா இதுக்கு ஒரு ஒரு டிசிப்ளின் ஒரு டெக்கோரம் எதுவுமே கிடையாது. இன்னும் புதுசா வந்து தப்பு ஒரு பர்சனல் வந்து தூக்கிட்டு நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், நீ எப்படிடா அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி கேவலமா பேச போக திவ்யாவோட வாய்ஸ் மாடுலேஷன் அது பேசுறது சம்பந்தமே இல்லாம
ஒரு தீமே இல்லாம என்ன பேசுறோன்னு தெரியாம ஒருத்தவங்க எதிர்க்கணும், அது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கு. கேவலமா பேசணும், ஏய் நீ பேசுடாமா பேசிப்பாரு, பிரஜன் நீங்க தள்ளுங்க அவனை விடுங்கன்னு ஒருத்தனை போய் அவ்வளோ ட்ரிகர் பண்ணி அவ்வளோ கேவலமா அவனை மார்க் பண்ணி அதுல என்ன இந்த திவ்யா கண்டுற போது சொல்லுங்க. அந்த பையன் ஏற்கனவே அமிர்தம் ஒரு சின்ன விஷயம்னாலே பயங்கரமா ட்ரிகர் ஆகி பேசுவாப்புல. அதை தூண்டி விட்டு நீ என்ன பண்ண போற? அதுல இருந்து உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஏன் பிரச்சனை மேல பிரச்சனையை வளர்க்கணும்? ஏன் அதுக்கு சொல்யூஷன் காணக்கூடாதா? அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாம அவ்வளோ பேச்சு. இவன் வந்து இப்படிதான் பண்ணுவான், நான் 1 இயரா அவன் கூட ப்ராஜெக்ட்ல இருக்கேன், அங்கேயே டிரெக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரையுமே இவன் இப்படிதான் பேசுவான், பர்சனல்லாம் எடுத்துட்டு வந்து இது சொல்லுதே. அப்படி நான் பயந்து உட்கார்ந்து அலற பொண்ணும். அதுவே கம்ருதுன்னா இருந்தா நீ இங்க சுத்துன அங்க சுத்துன அங்க போன இங்க வந்த அப்படின்னு சொல்லி அவன் பர்சனல் எடுத்து பேசினா உன்னை விமன் கார்டை தூக்கிட்டு வருவீங்க நீங்கெல்லாம். எதுக்கு வந்திருக்க? ப்ளே பண்ண வந்திருக்க. அவன் ஹீரோ ஆகணும்னு சொல்கிறான், அவனோட ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆகுற மாதிரியே பண்ணுவீங்க நீங்களா? ஃப்ரெண்ட்ஸாக நீங்களாம் ஒர்க் பண்ண உடனே ஆதிரி அவன் அப்படி தான் பேசுவான், எப்போதுமே அவன் அப்படி தான் நடந்துக்குவான் அப்படின்னு சொல்லி அது உடனே ஓடி வருது. என்னை அந்த மாதிரி பண்ணிருக்காரு முன்னாடி. ஏன்டா டே, எதுக்கு எதை பேசணும், எதை கம்பேர் பண்ணணும், என்ன சொல்லணும், வார்த்தையில ஒரு நேர்த்தி இருக்கணும். இதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் என்ன கேட்குறேன், அன்னைக்கு பார்வதி தூக்கி போட்டு கும்முன்னு கும்முனானே சபரி, அன்னைக்கு அந்த ட்ரையாங்கிள் கேம்ல நீனும் தானே இருந்து தொலைஞ்ச, அப்ப ஏன் நீ கேட்கல? டே தப்புடா அப்படிலாம் அடிக்காதடான்னு ஏன் இன்னைக்கு கேட்கல நீ? அப்ப எல்லா இடத்துலையும் தப்பு நடக்கிற இடத்துலலாம் முன்னாடி தானே எஃப்சி வந்து சாண்ட்ரா காலில் விழுந்தான், நீ எதுக்குடா அப்படிலாம் விழற? சாண்ட்ரா நீங்க பண்ணது தப்புன்னு கேட்க வேண்டியது தானே? அப்ப இந்த இடத்துல கம்ருதீன்ங்கும் போது மட்டும் ஓடி வந்து பிரஜன் சொல்றாப்ல, நீ அமைதியாரு பேசாதரா கம்ருதீன். இல்லை விடுங்க அவன் பேசட்டும் அப்படின்னு வெளில வந்து அரோரா ஒன்று ஸ்கோர் பண்ணா பாருங்க, அன்எக்ஸ்பெக்டடு. இவ கூட இருந்தவரெல்லாம் அவன் வந்து அவ்வளோ நல்லவனாமா, அவனை வந்து இவ சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்கலாமா. நீங்கள் எதுக்கு அவனை கண்ட்ரோல் பண்ணுறீங்க பிரஜன் அண்ணா? நீங்கள் விட்டுற வேண்டியது தானே. நம்ம 1000 முறை சொல்லிட்டோம் நீ கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அவன் இல்லை அப்படின்னா அப்போ அதோட பிரதிபலனை அவன் அனுபவிக்கட்டும். நீங்கள் ஏன் அவனை கண்ட்ரோல் பண்ணுறீங்க? நீங்கள் எல்லா பிரச்சனை போட்டு கேட்குதுங்க. என்ன மாதிரியான கேவலமான அந்த பொண்ணு கேரக்டர்ஸ் பாருங்க. ஒருத்தவன் கிடைச்சிட்டான்றதுக்காக அப்படியே ஏறி போடுறது. ரம்யா தலையும் சரி கிடையாது, உடனே கனி வந்து அதெல்லாம் தப்பு அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அது பேசுது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் ரசிக்கக்கூடிய மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப மொக்கையாக தான் போச்சு. இதுங்களுக்கு எல்லாம் பர்சனல் வெஞ்சன்ஸை தூக்கிட்டு வந்து அதில் சண்டை போட தான் கரெக்டாக இருக்குதுன்னு டாஸ்க்கு கொடுத்தாலும் மொக்கையாக்குதுங்க. ஒரு விஷயத்த சொன்னாலும் எடுத்து ஃபாலோ பண்ணுறதில்ல, டிசிப்ளின் கிடையாது, சுவாரஸ்யம் கிடையாது, ஃபன்னு கிடையாது, என்டர்டெயின் கிடையாது, இது ஆக மொத்தத்தில் எதுவுமே கிடையாது. உள்ளே எதுக்கு தான் சம்பளத்தை கொடுத்து சோத்தா போட்டு இது காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணி பெரிய கண்டென்ட்டு 10 நாள் உட்காந்து இந்த டீம் யோசிச்சு வேற இதை கொடுத்துருக்குதாம்மா. இதையும் மொக்கையாக்கி மோத்துல சாணியை கரைச்சி அடிச்சு ஊத்துன மாதிரி தான் இருந்துச்சு. திரும்புங்க கர்ம என்ன இப்படி நாருது. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்லையாவது ஏதாவது பண்ணுதுங்களான்னு பார்ப்போம், அது நமக்கே தெரிஞ்சது தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ.